இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அண்மையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம், அதாவது ஒரு கல்லூரி மாணவன் இந்த அகதிகள் மறுவாழ்வு முகாம், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் இருந்து போக்சோ சட்டத்தின் கீழாக கைது செய்யப்படுகிறார். சட்டத்திற்கு முரணான கைது என்கின்ற அடிப்படையில் அங்கிருக்கக்கூடிய மக்கள் அதனை தடுக்கிற போதும் அது மிகப்பெரிய அளவில் எதிர்வினைவுகளை ஆற்றி காவல்துறை மிக மிலேச்சத்தனமாக நடந்து கொள்வதாக பல தரப்புகளும் குற்றம் சாட்டி வருகிறது. ஒரு பிள்ளைக்கு அடிக்கிற போது ஒன்று தாயோடு இருக்கும், இல்லை என்று சொன்னால் தந்தையோடு பிள்ளை ஓடி போயிருக்கும். பிள்ளைக்கு துன்பம் வருகிற போது அப்படியாக ஈழத்தமிழ் சமூகம் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவலத்தின் போதும் துன்பத்தின் போதும் தன்னுடைய தந்தையர் நாடு என்று ஏற்றுக்கொண்ட இந்தியாவை நம்பி சென்றிருக்கிற போது ஈழத்தமிழர்களை இந்தியா ஏன் கை கொடுத்து காப்பாற்றவில்லை, ஏன் 30 ஆண்டுகளாக அகதிகளாக வைத்திருக்கிறது என்கின்ற கேள்வி மிக பிரதானமானதாக இருக்கிறது. அண்மையில் நடைபெற்றிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் தேர்தலின் போது இன்றைய தமிழக முதல்வருக்கான ஆதரவு இலங்கையில் எப்படியானது என்று சொல்லி, இந்த இளைஞர்கள் எப்படி அந்த தமிழக முதல்வரை கொண்டாடினார்கள் என்று சொல்லி, அந்த முதல்வரினுடைய ஆட்சி கால பகுதியில் அந்த முதல்வரினுடைய தமிழ்நாடு காவல்துறை இப்படியான ஒரு விரோதமான செயலை செய்திருக்கிறது. ஒரு ஈழத்து தமிழ் சிறுவன் அல்லது கல்லூரி மாணவன் இவ்வளவு வன்முறைக்கு உட்படுத்தப்படுகிற போது இந்த முதலமைச்சர் என்ன செய்கிறார்? ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். அண்மைய நாட்களில் சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய அகதி முகாம்களில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது. நேற்றைய நாள் அல்லது இது தொடர்பான விடயங்கள் தொடர்ச்சியாக மிகப்பெரிய அளவிலே பூதாகரமாக பேசப்படுவதற்கு காரணம் அண்மையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம், அதாவது ஒரு கல்லூரி மாணவன் இந்த அகதிகள் மறுவாழ்வு முகாம், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் இருந்து போக்சோ சட்டத்தின் கீழாக கைது செய்யப்படுகிறார். சட்டத்திற்கு முரணான கைது என்கின்ற அடிப்படையில் அங்கிருக்கக்கூடிய மக்கள் அதனை தடுக்கிற போதும் அது மிகப்பெரிய அளவில் எதிர்வினைவுகளை ஆற்றி காவல்துறை மிக மிலேச்சத்தனமாக நடந்து கொள்வதாக பல தரப்புகளும் குற்றம் சாட்டி வருகிறது. உண்மையில் இந்த ஈழத்தமிழர்களுக்கான மறுவாழ்வு முகாம் அல்லது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் என்று சொல்லி பெயர் மாற்றியிருக்கிறார்கள். ஆனால் அங்கு மறுவாழ்வு வழங்கப்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையில் 30 ஆண்டுகளாக அகதிகளாக இந்தியாவிலே ஈழத்தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற மிக கவலைகரமான ஒரு விடயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் உலகத்தினுடைய பல நாடுகளிலே ஈழத்தமிழர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். உலகமெங்கிலும் பறந்து வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் ஒவ்வொருவருக்குமான அங்கீகாரம் அந்தந்த நாடுகளில் எப்படி வழங்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். உதாரணமாக பிரித்தானியாவை இருக்கிற போது பிரித்தானியாவினுடைய இராஜாங்க வெளிவிவகார அமைச்சராக ஒரு ஈழத்து தமிழ் தாய் தந்தையருடைய பிள்ளை உருவாக்கி இருக்கிறார், உமாகுமரன். அதே போல கனடாவை பார்க்கிற போது ஹரிகானந்த சங்கரே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக மாறியிருக்கிறார். அவருக்கான அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவினுடைய நாடாளுமன்றத்திலே ஒரு ஈழத்தமிழர் இருக்கிறார். இப்படி எத்தனையோ நாடுகளில் சிங்கப்பூரினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஈழத்து தமிழ் பூர்வீகம் கொண்டு ஒருவராக இருக்கிறார். ஆகவே உலகமெங்கிலும் வாழக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுக்கும் செல்லுகின்ற ஈழத்தமிழர்கள் அந்தந்த நாடுகளினுடைய பிரஜைகளாக அவர்களுக்கான சகலவிதமான அங்கீகாரங்களும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற போது, அவர்களுக்கு அதி உயர் அதிகார அந்தஸ்துகள் வழங்கப்படுகிற போது, இந்தியா என்கின்ற நாடு ஏன் ஈழத்தமிழர்களை இன்னமும் திறந்தவெளி சிறைச்சாலைகளில் வைத்திருக்கிறது என்கின்ற கேள்வி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், திருச்சியினுடைய சிறப்பு முகாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த திருச்சி சிறப்பு முகாமிலே அடிக்கடி ஈழத்து தமிழ் அகதிகள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி அடிக்கடி வருவதுண்டு. இதனை பெரிதாக பல ஊடகங்கள் கண்டுகொள்வதில்லை அல்லது இதனை வெளிச்சப்படுத்துவதில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதனை வெளிக்கொண்டு வருவதில்லை. இப்படியான நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஏன் இந்த உலகத்தினுடைய பிற நாடுகள், பிரித்தானியா, கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் மற்றும் இன்னும் பல நாடுகளுக்கு அங்கு சென்று இருக்கக்கூடியவர்கள், சுவிட்சர்லாந்தினுடைய ஒரு நகரத்தினுடைய முதல்வராக அண்மையிலே ஈழத்தமிழர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார். இதனையெல்லாம் உலகமெங்கிலும் வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் கொண்டாடுகிற போது எங்களுடையவர்களுக்கான அங்கீகாரம் அந்த நாடுகளில் எல்லாம் எப்படி வழங்கப்படுகிறது என்கிற போது, எங்களுடைய தந்தையர் நாடு என்று சொல்லி நாங்கள் சொல்லுகின்ற அல்லது எங்களுடைய தாய் தமிழகம் தொப்புள் கொடி உறவுகள் என்று நாங்கள் சொல்லுகின்ற இந்தியா மட்டும்
ஏன் ஈழத்தமிழர்களுக்கு ஓரவஞ்சனை செய்கிறது? ஒரு தரப்பு சொல்லுகின்ற விடயம், ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலையின் பின்பதாக ஈழத்தமிழ் சமூகத்திற்கு எதிராக இந்தியாவினுடைய மனநிலை மாறிவிட்டது என்பது ஒரு சிலருடைய கருத்தாக இருக்கலாம். உண்மையில் ராஜீவ்காந்தியினுடைய கொலை விவகாரம் தொடர்பிலே சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் தான் அங்கே அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஆணைக்குழுக்களை கூட உயர்நீதிமன்றம் கலைத்திருக்கக்கூடிய விடயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆகவே இவர்களுடைய விசாரணை ஆணைக்குழுக்களால் உறுதி செய்யப்படாத ஒரு விவகாரத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் அப்படி செய்ய முடியுமா? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது. உண்மையை சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், இலங்கையை நீங்கள் பார்க்கிற போது இந்தியாவை நாங்கள் மிகப்பெரிய அளவிலே ஈழத்தமிழர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கொண்டாடி இருக்கிறோம். இலங்கையில் ஈழத்தமிழர்களை காக்கவென்று இந்திய அமைதிப்படை ஒரு காலகட்டத்திலே வருகிற போது அவர்களை தோளிலே தூக்கி கொண்டாடிய ஒரு சமூகமாக இருந்தோம். எங்களை ஈழத்தமிழர்களை மிக மோசமாக கொன்று குவித்தது இந்திய படைகள். இந்தியாவினுடைய அமைதிப்படை இலங்கைக்கு வந்து என்ன செய்தது என்று கேட்கிற போது, வடக்கு கிழக்கு எங்கிலும் பரவலாக படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டது, பாலியல் வன்புணர்வுகள் நிகழ்த்தப்பட்டன, சிறுவர்கள் குழந்தைகள் என்று பாராமல் படுகொலைகள் செய்யப்பட்ட மிக மோசமான துயரங்கள் இடம்பெற்றது. அதுவரை ஸ்ரீலங்காவினுடைய இராணுவம் கூட வைத்தியசாலைகளின் மீது தாக்குதல் நடத்தவில்லை. முதலில் வைத்தியசாலைகளுக்குள் புகுந்து துப்பாக்கிச் சூடுகளை நடத்தியது இந்திய இராணுவம். இந்திய இராணுவம் இலங்கையில் செய்த மிலேச்சத்தனம் அது. அதாவது யாழ்ப்பாணம் மருத்துவமனை படுகொலைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்படியாக காலங்காலமாக ஈழத்தமிழ் சமூகத்திற்கு எதிராக தொடர்ச்சியான எதிர்ப்புகளை செய்து கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழ் சமூகத்தை அழித்து ஒழிப்பதிலே பிரதான பங்கு வகித்திருக்கக்கூடியவர்கள் ஈழத்தமிழர்களுடைய மிகப்பெரிய பேரபலமாக இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்காலில் ஸ்ரீலங்காவினுடைய இராணுவத்திற்கு சமாந்தரமாக நின்று போராடியது இந்தியா என்று சொல்லப்படுகிறது. அது இறுதி யுத்த பகுதியிலே அங்கிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் பலருடைய கூற்றின் பிரகாரம் தாங்கள் இந்திய இராணுவ வீரர்களை போர்க்களங்கள் கண்டதாகவும் ஹிந்தி பேசக்கூடியவர்கள் அங்கிருந்ததாகவும் சொல்லுகின்ற நிலைமைகள் இருக்கிறது. இப்படியாக ஈழத்தமிழ் சமூகத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு விவகாரங்களிலும் இந்தியாவினுடைய பங்களிப்பு இருக்கிறது. ஆகவே இந்தியா தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்களை வஞ்சித்து வருகிறது. ஆனால் மறுபுறம் ஈழத்தமிழர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், போராட்ட காலப்பகுதியிலும் கூட போராட்டம் வலுவாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் பல நாடுகளினுடைய பேச்சுவார்த்தைகளின் பிரகாரம் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் கூறிய விடயம், அதாவது இந்தியாவினுடைய தேச நலனுக்கு பாதிப்பு வருகின்ற இந்த விதமான விடயங்களுக்கும் நாங்கள் உடந்தையாக இருக்க மாட்டோம் என்பது. இந்த இந்து சமுத்திர கடல் பிராந்தியம் அந்த காலப்பகுதியில் எப்படி பாதுகாக்கப்பட்டது என்பது தெரியும். இப்போது பிற நாடு ஒன்று வந்து இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஏவுகணை தாக்குதலை செய்கின்ற அளவுக்கு மாறியிருக்கிறது. ஆக அதே போல இந்தியாவிலே பயிற்சி பெற்று வந்திருக்கக்கூடிய கப்பலுக்கு நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ஆகவே இந்த பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பு தொடர்பான கரசனைகளாக இருக்கலாம். அல்லது நீங்கள் பார்க்கலாம், எங்களுடைய வடக்கு கிழக்கு பிராந்தியங்களில் ஏதாவது ஒரு வீதிக்கு காந்தி வீதி என்று பெயர் வைத்திருப்பார்கள். காந்தி பூங்கா இருக்கு. காந்தி சிலை இல்லாத வடக்கு கிழக்கினுடைய பிரதான நகரங்களை சொல்ல முடியாது. யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது, மட்டக்களப்பில் இருக்கிறது, திருகோணமலையில் இருக்கிறது. இப்படி நிறைய இடங்களில் காந்தி சிலை வைத்திருக்கிறார்கள். எங்களுடையவர்கள் பெயர் வைக்கிற போது காந்தி, சந்திரபோஸ், இப்படி இந்தியாவினுடைய தலைவர்களை பேசுகின்ற அளவுக்கு இருக்கிறது. தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை தலைமையில் நடத்தியிருக்கக்கூடிய விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சுபாஷ் சந்திர போஸை தன்னுடைய முன்னுதாரணமாக கொண்டு செயற்படுவதாக கூறியிருந்தார். ஆக ஈழத்தமிழர்களுடைய கைகளில் ஆயுதம் கொடுத்த அதே இந்திய தரப்பு இன்று இத்தனை அவலங்களுக்கும் காரணமாக மாறியிருக்கிறது. அண்மையில் இந்தியாவினுடைய உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஒன்றிலே இது ஏதிலிகளினுடைய நாடு கிடையாது, எல்லோரும் வந்து போக உடனடியாக வெளியேற வேண்டும் என்று சொல்லி ஒரு அகதிக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. நீங்கள் இலங்கைக்கு வந்து வருகிறது இந்த அக்டோபர் மாதம் கால பகுதி மிக மோசமானதாக ஈழத்தமிழர்களுக்கு மாறியது இந்திய இராணுவத்தினால். ஆகவே இங்கு வந்து அந்த காலப்பகுதியில் மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடூரங்களுடைய விளைவுகள் இன்றும் எங்களுடைய மக்கள் உலகமெங்கிலும் அகதிகளாக பறந்து வாழுகிறார்கள். அவர்களை அகதிகளாக்கியது, எதிரிகளாக மாற்றியது. இவர்களுடைய இந்த வாழ்வு தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிலே அகதியாக வாழ வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம் கிடையாது. ஈழத்தமிழ் இனத்திற்கு எதிராக ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள தரப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடூரமான யுத்தத்திற்கு, இன அழிப்பிற்கு இந்தியா மிக பிரதானமான கரத்தை கொடுத்ததன்படியாகத்தான் அவர்கள் உலகமெங்கிலும் அகதிகளாக வாழுகிறார்கள். அப்படியானவர்கள் தான் இந்தியாவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சிறப்பு முகாம் என்கின்ற போர்வையிலே திறந்த வழி சிறைச்சாலையில் வைத்துக் கொள்வதும், அகதிகள் மறுவாழ்வு முகாம் என்று சொல்லி வைத்துக் கொண்டு அவர்களை அங்கிருக்கக்கூடியவர்களுடைய பிள்ளைகள் படித்து அரச வேலைகளை பெற முடியாது, தனியாக சொத்து வாங்க முடியாது, நிரந்தரமான அடையாளங்கள் கிடையாது. 30 ஆண்டுகள் அடையாளம் இல்லாமல் அவர்கள் அகதிகளாக அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதனுடைய விளைவு என்ன? இந்தியா ஏன் ஈழத்தமிழர்களுக்கு இவ்வளவு ஓரவஞ்சனை செய்து கொண்டிருக்கிறது? அண்மையில் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் மூலமாக என்றாலும்
ஈழத்தமிழர்களுக்கு சாதகமாக ஏதாவது நடக்கும் என்றால் அது கூட நடக்கவில்லை. உண்மையில் ஒரு பிள்ளைக்கு அடிக்கிற போது ஒன்று தாயோடு இருக்கும், இல்லை என்று சொன்னால் தந்தையோடு பிள்ளை ஓடி போயிருக்கும். பிள்ளைக்கு துன்பம் வருகிற போது அப்படியாக ஈழத்தமிழ் சமூகம் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவலத்தின் போதும் துன்பத்தின் போதும் தன்னுடைய தந்தையர் நாடு என்று ஏற்றுக்கொண்ட இந்தியாவை நம்பி சென்றிருக்கிற போது ஈழத்தமிழர்களை இந்தியா ஏன் கை கொடுத்து காப்பாற்றவில்லை, ஏன் 30 ஆண்டுகளாக அகதிகளாக வைத்திருக்கிறது என்கின்ற கேள்வி மிக பிரதானமானதாக இருக்கிறது. நான் சொன்னது போலதான், அதாவது அந்த கல்லூரி மாணவனை இந்தியாவினுடைய காவல்துறை மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த நடவடிக்கை அழைத்து சென்ற விதம், அதற்கு மக்கள் வழங்கிய எதிர்ப்பு, இதனை பார்க்கிற போது அந்த மக்களை இந்த காவல்துறை கையாண்ட விதம், இதுவெல்லாம் மிகப்பெரிய ஒரு விடயமாகும். உங்களுக்கு தெரியும், அண்மையில் நடைபெற்றிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் தேர்தலின் போது இன்றைய தமிழக முதல்வருக்கான ஆதரவு இலங்கையில் எப்படியானது என்று சொல்லி, இந்த இளைஞர்கள் எப்படி அந்த தமிழக முதல்வரை கொண்டாடினார்கள் என்று சொல்லி, அந்த முதல்வரினுடைய ஆட்சி கால பகுதியில் அந்த முதல்வரினுடைய தமிழ்நாடு காவல்துறை இப்படியான ஒரு விரோதமான செயலை செய்திருக்கிறது. ஒரு ஈழத்து தமிழ் சிறுவன் அல்லது கல்லூரி மாணவன் இவ்வளவு வன்முறைக்குட்படுத்தப்படுகிற போது இந்த முதலமைச்சர் என்ன செய்கிறார்? உங்களுடைய வருகையை ஈழத்து தமிழ் சமூகம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு காத்திருந்தது. நீங்கள் வெறும் அரசியல் கைதுகளை செய்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது இப்படியான விடயங்கள் உங்களுடைய கண்களுக்கு தெரியவில்லையா? இப்படி நிறைய கேள்விகள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே ஈழத்து தமிழர்கள் அங்கு அகதிகளாக தொடர்ந்தும் தங்க வைக்கப்படுவது இந்தியா செய்கின்ற மிக துரோகமான விடயமாகும். இந்த நிலைமை மாறுமா? இந்த நிலைமையில் மாற்றம் கொண்டு வர முடியுமா? தமிழகம் என்ன செய்ய போகிறது? இப்படியான ஒரு கேள்வியோடு விடுபெறலாம். நன்றி உறவுகளை, நாளை மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஐபிசி தமிழ் நியூஸ் என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.